ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு திருப்பதி கோயிலை சுற்றி மேலும் 1050 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதை பற்றினது தான். திருப்பதி ஏழுமலையான் கோயில் அறங்காவலர் குழு கூட்டம் திருமலையில் உள்ள அன்னமயா பவனில் தலைவர் சுதாகர் யாதவ் தலைமையில் நேற்று நடைபெற்றுச்சு. கூட்டத்துக்கு அப்புறமா சுதாகர் யாதவ் நிருபர்களிடம் பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்காக ரூபாய் 67.29 கோடியில் 384 அறைகளுடன் கூடிய ஓய்வறை கட்டப்பட இருக்கு. கோயிலை சுற்றி பக்தர்களோட பாதுகாப்புக்காக ரூபாய் 15.79 கோடியில் மேலும் 1050 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட இருக்கு. சர்வ தரிசன வரிசையில் செல்லும் பக்தர்களுக்காக ஆழ்வார் தோட்டம் பக்தர்கள் ஓய்வர வர புதிய வரிசைகள் அமைக்க ரூபாய் 17.21 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர மாநில தலைநகர் அமராவதியில் ரூபாய் 142 கோடியில் வெங்கடேச பெருமாள் கோயில் கட்டப்பட உள்ள நிலையில் 4 கட்டங்களாக ஒப்பந்தம் அழைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதில் ராஜகோபுரம், கண்ணாடி மண்டபம், ஆஞ்சநேயர் கோயில், புஷ்கரணி உட்பட உள்கட்டமைப்பு வசதிகள் செய்கிறதுக்காக ரூபாய் 27.29 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக வர 31ஆம் தேதி முதல்வர் சந்திரபாபு நாயுடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பூமி பூஜை செய்ய இருக்காரு. திருமலையில் வியாபாரிகள் லைசன்ஸ் வழங்க வேண்டி பல மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. லைசன்ஸ் வழங்குவது குறித்து புதிய கமிட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவங்க விசாரித்து அறிக்கை சமர்ப்பிச்சா அதுக்கேற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்படும். ஜானபத கலைஞர்களோட பல மாத கோரிக்கைகளாக இருந்த பயணப்படியை வழங்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் உட்பட தேவஸ்தான கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் 65 வயதுக்கு மேலே பணிபுரிந்த அர்ச்சகர்களுக்கு கட்டாய ஓய்வளிக்க அறங்காவலர் குழுவில் முடிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் திருப்பதி கோவில் தலைமை அர்ச்சகராக இருந்த ரமண தீட்சிதலு உட்பட ஏராளமான அர்ச்சகர்கள் கட்டாய ஓய்வில் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இதையடுத்து ரமண தீட்சிதலு உச்சநீதிமன்றத்திலையும் மற்ற கோவில்களில் பணிபுரிந்த அர்ச்சகர்கள் உயர்நீதிமன்றத்திலையும் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கை விசாரித்த ஆந்திர மாநில உயர்நீதிமன்றம் அர்ச்சகர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டுச்சு. இதற்கிடையே நேற்று நடந்த கூட்டத்தில் கட்டாய ஓய்வு வழங்கப்பட்ட அர்ச்சகர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுச்சு. இதில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநில அரசும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதால் அரசு வழக்கறிஞரோட இணைந்து தேவஸ்தானம் சார்பிலும் மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.